அமெரிக்கா ஈரான் மேல ஒரு முழுமையான கடற்படை முற்றுகையை ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் ஒரு பிராந்திய நெருக்கடி கிடையாதுங்க. இது உலக வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியலோட அடித்தளத்தையே உலுக்குற ஒரு பெரிய கட்டணா. வாங்க, இந்த நடவடிக்கையோட தொழில்நுட்ப விவரங்களையும் இதனால ஏற்பட போற பரந்த தாக்கங்களையும் நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மோதலோட மையப்புள்ளிய பாப்போம். இதுதான் ஹார்மஸ் ஜலசந்தி, உலகத்தோட மிக முக்கியமான கடல்வழி பாதைகள்ல ஒண்ணு. இப்போ இந்த குறுகிய பாதை தான் அமெரிக்க கடற்படையோட முழு கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இதோட மூலப்புறாய முக்கியத்துவம் தான் இந்த முற்றுகையை ஒரு உலகளாவிய நிகழ்வா மாத்திருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. அமெரிக்க கடற்படை முற்றுகையோட முதல் 24 மணி நேரத்துல ஈரான் துறைமுகங்களுக்குள்ள வெற்றிகரமா நுழைஞ்ச அல்லது வெளியே போன கப்பல்களோட எண்ணிக்கை இது 0. நினைச்சு பாருங்க, இந்த நடவடிக்கை எவ்வளவு உடனடியா மற்றும் முழுமையா செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு இந்த ஒத்த நம்பர் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த முழு நடவடிக்கையையும் சரியா புரிஞ்சிக்க நம்மளோட இந்த விளக்கத்தை 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல முற்றுகை எப்படி ஆரம்பிச்சது, அப்புறம் அதோட ராணுவ கட்டமைப்பு, உலக பொருளாதாரத்துல அதோட தாக்கம், கடைசியா இது ஒரு பெரிய போர் சூழல்ல எப்படி பொருந்ததுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த நடவடிக்கையோட உடனடி முடிவுகள் என்னவா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த கடற்படை முற்றுகையோட அதிகாரப்பூர்வ வரையறையை நாம புரிஞ்சுக்கணும். அமெரிக்க ராணுவத்தோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இது ஈரான் துறைமுகங்களுக்கு வர்ற அல்லது அங்கிருந்து போற எல்லா கடல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்துற ஒரு நடவடிக்கை. எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம இது செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு என்ன சொல்லுதுன்னா, முற்றுகையோட ஆரம்ப கட்டமே ஒரு முழுமையான வெற்றின்னு சொல்றாங்க. ஒரு கப்பல் கூட அந்த கோட்டை தாண்டி போகல. அது மட்டும் இல்லாம 6 வணிக கப்பல்கள் அமெரிக்காவோட உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த வழியே திரும்பி போயிருக்கு. இதுவே இந்த நடவடிக்கையோட தீவிரத்தை காட்டுது இல்லையா? சரி, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு அடுத்ததா பாப்போம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த ஆபரேஷனோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது, இந்த முற்றுகையை அமல்படுத்துற ராணுவ பலம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நாம இப்ப ஆராயலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முற்றுகையை அமல்படுத்துறதுக்காக எவ்வளவு பெரிய படைய திரட்டியிருக்காங்கன்னு தான். நம்ம முன்னாடி பார்த்த அந்த 0ங்கிற நம்பர் சும்மா தற்செயலா வந்ததில்ல. USS ஜார்ஜ் புஷ் விமானந்தாங்கி கப்பல், பாக்சர் நீர்நில தாக்குதல் குழுன்னு சக்தி வாய்ந்த படைப்பிரிவுகளை சரியான இடத்துல நிறுத்தியறால தான் அந்த முழுமையான முடக்கம் சாத்தியமாச்சு. சென்ட்காமோட அதிகாரப்பூர்வ அறிக்கைப்படி இந்த நடவடிக்கை ரொம்பவும் கவனமா வரையறுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட இலக்கு ஈரானிய வர்த்தகம் மட்டும்தான், ஹார்மஸ் ஜலசந்தியோட ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தும் இல்ல. இதுதான் அவங்களோட அதிகாரப்பூர்வமான ராணுவ நிலைப்பாடு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது. ராணுவத்தோட ரொம்ப எச்சரிக்கையான மொழி ஒரு பக்கம், அரசியல் தலைமையோட நேரடியான அப்பட்டமான மிரட்டல் இன்னொரு பக்கம். இது அதிகாரப்பூர்வ ராணுவ ஈடுபாட்டு விதிகளுக்கும் நேரடி அரசியல் பேச்சுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை காட்டுது. களத்துல இருக்கிற தளபதிகளுக்கு இது நிச்சயம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். இவ்ளோ பெரிய ராணுவ நடவடிக்கைனா சும்மாவா இருக்கும்? இதோட பாதிப்புகள் உலகம் முழுக்க அலைகளை அனுப்புது. வாங்க, இதோட பொருளாதார மற்றும் இராஜதந்திர விளைவுகள் என்னன்னு இப்ப பகுப்பாய்வு செய்யலாம். இந்த ஒரு சின்ன புள்ளி விவரம் போதும் இந்த முற்றுகை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்க. வெறும் 20% தானே நினைக்கலாம். ஆனா உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள்ல தான் ஓடிட்டு இருக்கு. இது உலகளாவிய வர்த்தக வலைப்பின்னல்களோட பலவீனத்தை நமக்கு நல்லா ஞாபகப்படுத்துது. இது இன்னும் தெளிவா ஒரு விஷயத்தை விளக்குது. இது வெறும் எண்ணெய் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் மூவ். இந்த முற்றுகை மூலமா சீனாவோட எரிசக்தி பாதுகாப்புக்கு நேரடியா ஒரு சவால் விடப்படுது. இதனால உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த முற்றுகைக்கு இருக்கு. நிறைய பேர் இத 1973 எண்ணெய் நெருக்கடியோட ஒப்பிடுறாங்க. அது நியாயம்தான். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. 2026ல அமெரிக்காவோட நிலைமையே வேற. இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நிகர எரிசக்தி ஏற்றுமதியாளரா இருக்கு. அதனால உலக அளவுல எண்ணெய் விலை ஏறினா அதோட பொருளாதாரம் சிக்கலான இருபட்ட விளைவுகளை சந்திக்கும். இது 70களில் இருந்ததை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை. ஆனா உலக நாடுகள் இத சும்மா வேடிக்கை பார்க்கல. அமெரிக்காவோட இந்த தன்னிச்சையான முடிவுக்கு பதிலடி கொடுக்க பாரிஸ்ல ஒரு மாநாடு கூட்டப்படுது. இதுல அவங்களோட நோக்கம் ஹார்மஸ் ஜலசந்தியில கப்பல் பயண சுதந்திரத்தை மீட்டெடுப்பது தான். இது ஒரு இராஜதந்திர ரீதியான முயற்சி. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடற்படை முற்றுகைங்கிறது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இது ஒரு பெரிய சீன பொருளாளரோட ஒரு முக்கியமான அங்கம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைம்லைனை பாருங்களேன். எல்லாம் எவ்வளோ வேகமா அடுத்தடுத்து நடந்திருக்குன்னு புரியும்.
ஈரானோட உச்சக்கலைவர் கொல்லப்பட்டதுல ஆரம்பிச்சு இந்த முற்றுகை அறிவிக்கப்பட்டது வரைக்கும் ஒவ்வொரு நகரும் பதற்றத்தை படிப்படியா அதிகரிச்சு இந்த பெரிய மோதலுக்கு வழிவகுத்திருக்கு. இந்த முற்றுகை மட்டும் தனியா நடக்கல. இதுக்கு இணையா ஈரானோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மேலேயும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அதாவது கடல்ல இருந்தும் ஒரு பொருளாதார அழுத்தம், அதே சமயம் தரையிலையும் வான்வெளியிலையும் ராணுவ அழுத்தம். இது ஒரு ஒருங்கிணைந்த அழுத்தம் கொடுக்கிற தந்திரம். நம்ம உலக பொருளாதாரம் எவ்வளவு ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் நடக்கிற ஒரு ராணுவ நடவடிக்கை எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பிலிப்பைன்ஸ்ல எரிபொருள் விலையை உயர்த்தி அங்க இருக்கிற உள்ளூர் பொருளாதாரத்தையே பாதிக்குது. இது உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளோட பலவீனத்தை அப்பட்டமா காட்டுது. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த முற்றுகை ஈரான பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுத்து வரதுக்கான ஒரு தந்திரோபாய அழுத்தமா, இல்ல இது தடுக்கவே முடியாத ஒரு பெரிய பேரழிவுகரமான போருக்கான முதல் படியா? இந்த கேள்வியோட பதில் அந்த பிராந்தியத்தோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம உலகத்தோட ஸ்திரத்தன்மையும் தீர்மானிக்கும்.